Hello friends, welcome back to Silver Tech and Ideas. Previous video la எப்படி Terraform modules யூஸ் பண்ணி AWS EKS cluster with a custom VPC create பண்ணனும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ அந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா purely for non production. ஏன் அப்படினா நம்மளோட Kubernetes cluster worker node எல்லாமே public subnetல தான் deploy பண்ணிருந்தோம். சோ இந்த வீடியோல சேம் செட்டப் தான் நம்ம எப்படி ஒரு production ready environment சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். மெயின் டாஸ்க் என்ன அப்படினா நம்மளுடைய Kubernetes cluster private subnet deploy பண்ண போறோம். அது மட்டும் இல்ல அதுக்கு அடிஷனலா தேவைப்படுற NAT gateway எல்லாம் enable பண்ண போறோம். ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. Hey, are you interested in learning? Check out our videos. Want more knowledge content? Make sure you've subscribed to our channel. சோ இதுதான் என்னோட Visual Studio Code. இதுல வந்து ஆல்ரெடி EKS Terraform demo அப்படிங்கறத நம்ம நான் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். சோ அதே ஃபோல்டர் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் EKS Terraform demo prod அப்படின்ற மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு தென் அதுல இருக்கிற அதே ஃபைல்ஸ் VPC, EKS, ப்ரொவைடர், அவுட்புட் எல்லா Terraform manifest ஃபைலும் இதுலயும் இருக்கு. ப்ரொடக்ஷனுக்கு தேவையான சேஞ்சஸ் நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ அதை ஒன் பை ஒன் இப்ப நம்ம கோ த்ரூ பண்ணி பாத்திரலாம். சோ இந்த VPCல பாத்தீங்கன்னா மெயினா ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா VPC நேம். சோ Flipkart VPC prod அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷனுக்காக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ மற்றபடி CIDR, அவைலபிலிட்டி ஜோன், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் இதெல்லாம் வேற ரேஞ்சில் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க கொடுத்துக்கலாம். சோ அதே ரேஞ்ச் நான் யூஸ் பண்றேன். தென் மேப் பப்ளிக் IP ஆன் லான்ச் ட்ரூ. சோ அது பை டிஃபால்ட் ட்ரூ. சோ இதுல நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. எனேபிள் NAT கேட்வே ட்ரூ அப்படின்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி உள்ள செட்டப்ல நம்ம ஃபால்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த NAT கேட்வே அப்படிங்கிறது பிரைவேட் சப்நெட்டுக்கு தான் நம்ம எனேபிள் பண்ணுவோம். சோ இதுக்கு முன்னாடி பப்ளிக் சப்நெட்ல தான் நம்ம ஒர்க்கர் நோடு இருந்தனால நமக்கு NAT கேட்வே தேவைப்படல. அதனால நான் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ நம்மளுடைய Kubernetes ஒர்க்கர் நோட்ஸ் எல்லாமே பிரைவேட் சப்நெட் தான் டிப்ளாய் பண்ண போறோம். அதுக்கு கண்டிப்பா இன்டர்நெட் தேவைப்படும். ஏன்னா உங்களுடைய டாக்கர் இமேஜஸ் எல்லாம் புல் பண்றதுக்கு கண்டிப்பா இன்டர்நெட் தேவை. சோ அதனால எனேபிள் NAT கேட்வே ட்ரூ அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கேன். பிளஸ் அடிஷனலா சிங்கிள் NAT கேட்வே ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கேன். இந்த பாராமீட்டர் ஆப்ஷனல் தான். ஏன் அப்படி கொடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு ரெண்டு பிரைவேட் சப்நெட் இருக்கு. சோ ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் ஒவ்வொரு NAT கேட்வே கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். காஸ்ட் சேவ் பண்றதுக்காக தான் எனக்கு ஒரு NAT கேட்வே போதும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்திருக்கேன். பப்ளிக் சப்நெட் டாக்ஸ் ஆஸ் யூஷுவல் அது கண்டிப்பா வேணும். லோட் பேலன்சர் இன்டகிரேஷனுக்காக லோட் பேலன்சர் வேணும். சோ அதே மாதிரி உங்க கிளஸ்டர் நோட் இப்போ பிரைவேட் சப்நெட் போறதுனால இன்டர்னல் லோட் பேலன்சரும் நமக்கு வேணும். சோ அதனால இந்த அடிஷனலா பிரைவேட் சப்நெட் டாக்ஸ் அப்படிங்கறதையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். தென் ஜெனரல் டாக்ஸ் தான். சோ இப்போ EKSல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். கிளஸ்டர் நேம் வந்து ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி Flipkart EKS prod அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் முக்கியமா சப்நெட் ஐடியில நம்மளோட Kubernetes கிளஸ்டர் எங்க டிப்ளாய் ஆகும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா. சோ அதுல இதுக்கு முன்னாடி பப்ளிக் சப்நெட்ல டிப்ளாய் பண்ணிருந்தோம். இப்போ பிரைவேட் சப்நெட் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். தென் கிளஸ்டர் எண்ட் பாயிண்ட் பப்ளிக் அக்சஸ் கண்டிப்பா ட்ரூ தான். அட்மின் பெர்மிஷன் ட்ரூ. தென் நோட் குரூப்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் பெட்டரா அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் டாக்ஸ்ல என்விரான்மெண்ட் வந்து ப்ராட்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி இந்த EKS மாடியூல்ஸ், VPC மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். சோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம Terraform இனிஷியலைஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். சோ Terraform init. சோ இனிஷியலைசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இப்போ நான் Terraform அப்ளை வித் ஆட்டோ அப்ரூவ் நான் கொடுத்துறேன். உங்களுக்கு Terraform பிளான் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, Terraform அப்ளை கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அதுல நம்ம அவுட்புட் செக்ஷன்ல கொடுத்ததுனால எண்ட் பாயிண்ட் அண்ட் கிளஸ்டர் நேம் இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஜெனரல் டெஸ்டிங் நம்ம பண்ணிடலாம். சர்வீசஸ் எல்லாமே ப்ராப்பரா கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக நம்ம EKSல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ நியூலி கிரியேட்டட் Flipkart EKS prod வந்து உங்களுக்கு காட்டுது. ஆக்டிவ் அண்ட் ஸ்டேட் அண்ட் வெர்ஷன் எல்லாமே காட்டுது. சோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபர்தர் டீடைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் நம்ம இன்ஸ்டன்ஸ்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்றேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்க கிரியேட் ஆயிருக்கு. இங்க மெயின் ஃபோக்கஸா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ், இந்த ஒர்க்கர் நோட்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி பிரைவேட் சப்நெட் தான் டிப்ளாய் ஆயிருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த Kubernetes செட்டப் ப்ரொடக்ஷன் ரெடி செட்டப்பை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். சோ இது செலக்ட் பண்ணி IP பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 11 சீரிஸ் தான் இருக்கு. நம்ம பிரைவேட் சப்நெட்ல 11 and 12 தான் கொடுத்திருந்தோம். நெட்வொர்க்கிங்ல போயிட்டு நீங்க சப்நெட் ஐடி பாத்தீங்கன்னா VPC prod பிரைவேட் சப்நெட்ல தான் இது டிப்ளாய் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் பிரைவேட் சப்நெட்ல தான் டிப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கறத. சோ இப்போ
நம்மளுடைய கிளஸ்டர்ல சிம்பிளா ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கியூப் கான்ஃபிகை ஃபெச் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம்ல வச்சுக்கலாம். அப்பதான் உங்களால குபர்னெட்டிஸை மேனேஜ் பண்ண முடியும். தென் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு AWS EKS update -cube config ஸ்பேஸ் ரீஜன் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. தென் உங்களோட கிளஸ்டர் நேம். ஸோ உங்களுடைய கரண்ட் கியூப் கான்ஃபிக் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டைரக்டரி .cubeல உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ kubectl get pods, kubectl get nodes போட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெஷ்லி டிப்ளாய்டு கிளஸ்டர் அப்படின்றனால எந்த ரிசோர்ஸுமே இல்லை. கெட் நோட்ஸ் போடும்போது ஓகே டைப்போ எரர். ஸோ அகைன் நான் ரன் பண்றேன். ஒரு ஒர்க்கர் நோட் காட்டுது. ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணிடுவோம். டைரக்டா நான் கமாண்ட் ரன் பண்றேன். kubectl ரன் அப்பாச்சி. இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா HTTP யூஸ் பண்றேன் அண்ட் போர்ட் வந்து 80. ஸோ பாட் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது kubectl get pods யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்பாச்சி ரன்னிங்ல இருக்கு. இப்போ இந்த அப்பாச்சி பாடை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம் via load balancer type. So kubectl expose pod apache type load balancer and port 80 and target port 80. So இதுவும் டைப் எரர். டார்கெட் போர்ட்னு கொடுக்கறது பதில் நான் டார்கெட் prod அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கெட் SVC போட்டு பாருங்க. நம்ம சர்வீஸ் எக்ஸ்போஸ் பண்ணோம் இல்லையா லோட் பேலன்சர், அதுக்கு ஒரு லோட் பேலன்சர் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருப்போம் AWSல இருந்து. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய IP. ஸோ இதை ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. பை டிஃபால்ட்டா HTTP த்ரூ அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு குயிக்கா ரூல் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது டெஸ்டிங் தான் அப்படின்றனால தான் இந்த HTTP நான் ஆட் பண்றேன். செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு நியூ ரூல் ஆட் பண்றேன். தென் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ அகைன் HTTPS தான் ரீடைரக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால அகைன் நான் எடிட் பண்ணி HTTPS ரிமூவ் பண்ணிட்டு HTTP கொடுத்து என்டர் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் HTTPSல இல்ல அப்படின்றனால ஒரு வார்னிங் கொடுக்கும். நம்ம தான் இதை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றனால ட்ரஸ்ட் பண்ணி இதை கண்டினியூ டு சைட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் கண்டென்ட் இங்க டிஸ்பிளே ஆகுது. ஈவன் தோ நம்மளோட ஒர்க்கர் நோட்ஸ் பிரைவேட் செப்ரேட் இருந்தாலும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி என்விரான்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இங்க ஒரு அடிஷனல் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு பாடுக்கு நான் ஒரு லோட் பேலன்சர் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். இப்போ இது ஒரு 100 பாட்ஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா 100 லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ண கூடாது. ஏன்னா ஒவ்வொரு லோட் பேலன்சருமே காஸ்ட் இன்வால்வ்டு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கிரஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம் நம்ம குபர்னெட்டிஸ்ல. ஸோ தட் இன்கிரஸ் கண்ட்ரோலருக்கு ஒரு லோட் பேலன்சர் ஜென்ரேட் பண்ணிட்டு தென் அங்க இருந்து நம்மளோட டிராபிக் எல்லாமே ஜெனரல் கிளஸ்டர் IP சர்வீஸ் போர்ட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் சேவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இன்கிரஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம். இன்கிரஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால அது மட்டும் அட்வான்டேஜ் இல்ல, SSL சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இன்கிரஸ் கண்ட்ரோலர் செட்டப் பண்றதை பத்தி ஆல்ரெடி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். யூசிங் Nginx இன்கிரஸ் கண்ட்ரோலர், அதே மாதிரி HA proxy இன்கிரஸ் கண்ட்ரோலர். ஸோ இந்த மாதிரி எந்த இன்கிரஸ் கண்ட்ரோலர்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல எப்படி ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை பிரைவேட் சப்நெட்ல டிப்ளாய் பண்றது, அதுவும் Terraform கம்ப்ளீட்டா Terraform மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். See you in the next video. Till then, keep practicing and have fun. How did you feel? Is it helpful? Appreciate our efforts in the comment section below. Hit like button, share with your friends about us, subscribe our channel to get further updates. Stay connected with us on social networking sites. For more free tutorials, visit our website www.laneticguide.net.